மாதிரி தான் போங்க நண்பர்களே. இந்த ஒரு ட்விஸ்ட்டை நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த டிடிஎஃப் டாஸ்க் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க போறது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த டிடிஎஃப் வந்து நம்ம நினைக்கிற யாருக்குமே போக போறது இல்ல. அந்த லெவலுக்கு அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. மேபி இந்த ட்விஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், முத்துக்குமாரன் ரயான் இந்த ரெண்டு பேராலையும் அந்த டிடிஎஃப் டாஸ்க்ல விளையாட முடியாது. என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டா, இருக்கு ப்ரோ, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் எல்லாம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானே ஆக்சுவலா மறந்துட்டேன். நமக்கு ஒரு நண்பர் தான் வந்து டெக்ஸ்ட் பண்ணாரு. என்னன்னா, லாஸ்ட் சீசன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் சீசன்ல சேம் இதே மாதிரி டிடிஎஃப் டாஸ்க் வைக்கிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் மேல இருந்து ஒரு क्वेश्चन கேட்பாரு. என்ன கேட்பாரு? இந்த டிடிஎஃப் டாஸ்க்ல இருந்து ரெண்டு பேர் விளையாட கூடாதுன்னா யார் ரெண்டு பேரை நீங்க அந்த டாஸ்க் விட்டு வெளிய எடுப்பீங்க? நீங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து பேசி ஓட்டுகள் போட்டு ஒரு ரெண்டு நபர்களை இந்த டாஸ்க் விட்டு வெளியிடுங்கன்னு சொல்லிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? அர்ச்சனா அவர்களும் விஜயவர்மா அவர்களும் ரெண்டு பேருமே இந்த டாஸ்க்ல விளையாடி இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ரெண்டு பேரையுமே என்ன சொல்லி எடுத்திருப்பாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஒயில்ட் கார்டு, இவங்க ரெண்டு பேரும் இந்த டாஸ்க்ல இருக்க கூடாது, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு வந்துட்டு இருக்கோம், அதனால இந்த ரெண்டு பேரும் இந்த டாஸ்க்ல இருக்க கூடாது, நாங்க தான் அதுல கஷ்டப்படணும், நாங்களே இந்த டிடிஎஃப் எடுத்துக்கிறோம், அதனால இவங்க ரெண்டு பேரும் நாங்க இந்த டாஸ்க் விட்டு வெளியே எடுக்கிறோம்னு சொல்லி இந்த ரெண்டு பேரையும் ஓட்டு போட்டு அந்த டிடிஎஃப் டாஸ்க் விட்டு வெளியே எடுத்திருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? இவங்க ரெண்டு பேருமே டிடிஎஃப் விளையாடி இருக்க மாட்டாங்க. சேம் அதே மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நாளைக்கு நைட்டு பிக் பாஸ் அறிவிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அறிவிப்பாரு. அப்படி மட்டும் இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு நபர்கள் இந்த டிடிஎஃப் விளையாடக்கூடாதுன்னா யார் ரெண்டு பேரை சொல்லிங்கன்னு சொன்னா கண்டிப்பா முத்துக்குமரன் அண்ட் ரயான், இவங்க ரெண்டு பேர் தான் வரும். ஏன் நல்லா கேட்டுக்கோங்க, வீட்டுக்குள்ள மொத்தம் 10 பேர் இருக்காங்க. 10 பேர் வச்சுலாம் எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் ஃபினாலி டாஸ்க் நடத்த முடியாது. ஏன்னா ஒரு டாஸ்க் வச்சாலும் கொச்சன்னு இருப்பான். ஒரு மாதிரி நமக்கே கன்ஃபியூஷன் ஆயிரும். எவன் என்ன பண்றான், எவன் ஜெயிச்சான், எவன் கரெக்டா விளையாண்டான் அப்படிங்கறது நம்மளால கவனிக்க முடியாது. அதனால கண்டிப்பா எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு, வீட்டுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா இந்த சம்பவத்தை பண்ணுவாங்க. கடைசி சீசன் இது இருந்துச்சு, கண்டிப்பா இந்த சீசனும் இருக்கும். அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டே ரயானை தூக்கிடுவாங்க. எப்படி சொல்றேன்னா, ரயான் ஆல்ரெடி ஒயில்ட் கார்டு. ஓகேவா? ரயான் ஆல்ரெடி ஒயில்ட் கார்டு, அது ஒரு காரணம். ரெண்டாவது என்ன காரணம்னா, அவன் டாஸ்க் நல்லா விளையாடுவான். ஒருவேளை ஜெஃப்ரி வீட்டுக்குள்ள இருந்தா ஜெஃப்ரி தூக்கிருப்பாங்க. இப்ப ஜெஃப்ரி இல்ல, அடுத்ததான் நம்ம கவனிக்கும்போது ரயான் தான் குறுக்க இருக்கான். ஓகேவா? ரயான் நேத்து கூட கொஞ்சம் ஜாக்லின் மஞ்சரிக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் சண்டை போட்டுட்டான். சோ இந்த சண்டையெல்லாம் வச்சு கண்டிப்பா ரயான் இந்த டாஸ்க்ல இருக்க கூடாது. ரயான் இல்லனா நாங்க கொஞ்சம் ஈஸியா ஜெயிச்சோம், எங்களுக்கு தான் அந்த டிக்கெட் ஃபினாலே கார்டு வேணும், நாங்க டிசர்வ் ஆன பர்சன் நாங்க தான், ரயான் அதை விளையாட கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ரயானை தூக்கிடுவாங்க. அடுத்த கட்டமா முத்துக்குமரனை தூக்கிடுவாங்க. ஏன்னு கேட்டுக்கோங்க, முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் எல்லா டாஸ்க்கும் சூப்பர் ஆடுவோம். அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில நல்ல சப்போர்ட் இருக்கு. ஓகேவா? இதை வச்சுக்கிட்டே ஜாக்லின் கண்டிப்பா உங்களுக்கு கிண்டி விடுவாங்க. ஜாக்லின், மஞ்சரி, அருணி, சௌந்தர்யா எல்லாருமே அந்த விஷயத்தை கிண்டி விடுவாங்க. அவனுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு, மக்கள் கிட்ட ஆல்ரெடி சப்போர்ட் இருக்கு, அதுக்கு அவர் தேவையே கிடையாது, அவர் டைரக்டா ஃபினாலே போயிடுவாரு, முத்து உனக்கு இது தேவைப்படாது முத்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பா முத்துக்கு ஆப்போசிட்ல பேசி ஓட்டுகளை போட்டு முத்துவை வெளியே எடுத்துருவாங்க. கண்டிப்பா எடுப்பாங்க, நான் சொல்றேன் ப்ரோ. ஏன்னா மத்த எல்லாருமே கேங்கா இருக்காங்க. இப்ப பவித்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா பவித்ரா யாரும் சொல்ல போறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா வந்து நம்ம மஞ்சுரியும் ஜாக்லின் சொல்லுவாங்க. பட் அதிகபட்ச ஓட்டுகள் வர போறது இல்ல. ஏன்னா மத்த எல்லாரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே விஜய் விஷாலுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா வாய்ப்புகள் கிடையாது. இந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு போடுவாங்களான்னு கேட்டா வாய்ப்புகள் கிடையாது. யாருக்குமே போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் டாஸ்க் நார்மலா ஆடுற பிளேயர்ஸ் தான். இவங்களுக்கு டாஸ்க்ல டஃப் கொடுக்குற பிளேயர்ஸ் தான் வெளியே எடுக்கணும்னு சொல்லி நல்லாவே தெரியும். அந்த வகையில முத்துக்குமாரனையும் ரயானையும் வெளியே எடுத்துருவாங்க. அப்படி எடுத்துட்டா மீதி 8 பேர் தான் இந்த டாஸ்க் ஆடுவாங்க. ஒரு சம்பவம் இருக்க போகுது. நம்ம யோசிச்ச யாருக்குமே இந்த டிடிஎஃப் போக போறது இல்ல. மேபி நம்ம யோசிக்காத ஒரு நபருக்கு தான் இந்த டிடிஎஃப் போக போகுது நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு 2 நபர்கள் இந்த டாஸ்க் விட்டு வெளியிடுங்கன்னு சொன்னா யார் 2 பேர் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு, ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க பூரா பேரும் பிரெயினி. ஓகேவா? நல்லா யோசிச்சு எந்த 2 பேரை வெளியெடுப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன். அப்புறம் நன்றி ப்ரோ, இன்ஸ்டால வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணக்கு ரொம்ப நன்றி. உங்க பேர் மறந்துட்டேன். அடுத்தது ஒருவேளை இப்போ அந்த மாதிரி கண்டென்ட் இல்லாம எல்லாருமே இந்த டாஸ்க்கை விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத்துக்குமரன் விளையாடுறான், ரயானும் விளையாடுறான்னு நினைச்சுக்கோங்களேன், அப்படி விளையாண்டா கூட அந்த டிக்கெட் ஃபினாலே யார் கைக்கு போகுதுன்னு பொறுத்து அந்த எவிக்ஷன் இருக்கு. ஓகேவா? இதுவுமே ஆக்சுவலா நான் ட்விட்டர்ல தான் கவனிச்சேன். ஒரு நபர் வந்து பெருசா ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருந்தாங்க. சாரி ப்ரோ, உங்க கண்டென்ட் நான் திருடிக்கிறேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரியா? நான் உங்க பேர் கவனிக்கல, கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான் ப்ரோ. அவர் ரொம்ப தெளிவா போட்டிருந்தாரு. ஒருவேளை முத்துக்குமரன் அந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிட்டானா, அதான் டிடிஎஃப் மட்டும் வின் பண்ணி டிக்கெட் ஃபினாலே கார்டை கையில வாங்கிட்டானா முத்துக்குமரன் நாமினேஷன் இருந்து வெளியே வந்துருவான். ஓகேவா? ஏன்னா டிக்கெட் ஃபினாலே வந்த பிறகு நாமினேஷன் ஃப்ரீ தான், அவனுக்கு நாமினேட் கிடையாது. அப்புறம் டைரக்ட் ஃபினாலே ஸ்டேஜ்ல தான் இருப்பான். அப்படி முத்துக்குமரன் அதை வின் பண்ணிட்டானா அவனுக்கான ஓட்டுகள் யாருக்கு போகும்? மஞ்சரிக்கு போகும். அப்படி மஞ்சரிக்கு அவனுக்கான ஓட்டுகள் போக ஆரம்பிச்சுனா ரயான், விஜய் விஷால் இந்த 2 பேர் எவிக்ட் ஆகி வெளியே வந்துருவாங்க. புரியுதா? ஏன்னா இப்ப இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச அந்த 3 பேர் தான் ஓட்டுகள் இருக்காது. மஞ்சரி, ரயான், விஜய் விஷால் இந்த 3 பேர் தான் ஓட்டுகள் இருக்காது. ஓகேவா? அந்த வகையில முத்துக்குமரன் டிடிஎஃப் வின் பண்ணிட்டா அவன் நாமினேஷன் ஃப்ரீ ஆயிருவான். அவனுக்கான ஓட்டுகள் சும்மா இருக்கும்.
அந்த ஓட்டுகள் ஆட்டோமேட்டிக்கா மஞ்சரிக்கு போயிடும். சோ மஞ்சரி காப்பாற்றப்பட்டு ரயான் அண்ட் விஜய் விஷால் வந்து எவிக்ட் ஆயிருவாங்க. அப்படி ஒருவேளை இல்ல ரயான் அந்த நாமினேஷன் ஃபிபாஸை வின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரயான் தப்பிச்சிருவான். ரயான் தப்பிச்சு முத்துக்குமாரன் நாமினேஷன்ல வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், முத்துக்குமாரன் நாமினேஷன்ல வரணும், முத்துக்குமாரன் நாமினேஷன்ல வந்துட்டான்னா மஞ்சரியும் விஜய் விஷாலும் எவிக்ட் ஆயிருவாங்க. எப்படியே மஞ்சரி அண்ட் விஜய் விஷால் எவிக்ட் ஆயிருவாங்க. ஏன்னா முத்துக்குமாரன் தான் விஷால கண்டிப்பா ஓட்டுகள் போடுவாங்க, மக்கள் ஓட்டுகள் மாத்த போறது இல்ல, முத்துக்குமாரன் தான் போகும். ஆனா அங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஒருவேளை ரயான் டிடிஎஃப் வின் பண்ணி முத்துக்குமாரன் வந்து நாமினேஷன்ல வராம தப்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நாமினேஷன் ஃப்ரீ ஆயிட்டு, அதாவது யாருமே நாமினேட் பண்ணல, முத்துக்குமாரனை சும்மா விட்டுட்டாங்கன்னா முத்துக்குமாரனுக்கான ஓட்டுகள் சும்மா இருக்கும். அப்போ முத்துக்குமாரனுக்கான ஓட்டுகள் டைரக்டா மஞ்சரிக்கு போயிடும். அப்படி மஞ்சரிக்கு போயிட்டுனா பவித்ரா அண்ட் நம்ம விஜய் விஷால் இந்த ரெண்டு பேர் தான் எவிக்ட் ஆவாங்க. புரியுதா? நல்லா புரியுதா? ரயானும் தப்பிச்சிருவான், முத்துக்குமாரன் நாமினேஷன்ல வரலன்னா முத்துக்குமாரன் தப்பிச்சிருவான், அவனுக்கான ஓட்டுகள் மஞ்சரியை காப்பாத்திரும். மஞ்சரியை காப்பாத்தி பவித்ரா அண்ட் விஜய் விஷால் ஆட்டோமேட்டிக்கா வீட்டை விட்டு வெளியே எடுத்துரும். ஓகேவா? அப்படி ஒருவேளை இல்ல, அப்படி இல்ல ப்ரோ, ரயானுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல, முத்துக்கும் கிடைக்கல, முத்து ரயான் ரெண்டு பேருமே நாமினேஷன்ல வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் ரயான் மஞ்சரி இந்த ரெண்டு பேர் தான் எவிக்ட் ஆவாங்க. அப்படியே ரயான் அண்ட் மஞ்சரி எவிக்ட் ஆவாங்க. எனக்கு என்னமோ நான் கடைசியா சொன்னதான் நடக்க போகுது, முத்துக்குமரனையும் ரயானையும் இந்த டிடிஎஃப் டாஸ்க் கோட்டே வெளியெடுக்க போறாங்க. டிடிஎஃப் டாஸ்க் கோட் வெளியெடுத்துட்டா அவன் ஆட்டோமேட்டிக்கா நாமினேஷன்ல வந்துருவானு, ஆட்டோமேட்டிக்கா நாமினேஷன் வந்துட்டா அவனுக்கான ஓட்டுகள் பிரிய போறது இல்ல, முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் பிரிய போறது இல்ல. சோ ஆட்டோமேட்டிக்கா மஞ்சரியும் ரயானும் எவிக்ட் ஆயிருவாங்க. சோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, என்ன சம்பவம் தெரியல. ஆனா லாஸ்ட் சீசன்ல இந்த ட்விஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா சிங்க் ஆயிருக்கும். அந்த ட்விஸ்ட் இதுதான். வீட்டுக்குள்ள வந்து பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு ரெண்டு பேர் விளையாடக்கூடாதுன்னா யார் ரெண்டு நபர்களை சொல்லிங்கன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அர்ச்சனா அண்ட் விஜய் வர்மா ரெண்டு பேரை கை காட்டினாங்க. நாங்க ரெண்டு பேருமே ஒயில்ட் கார்டு அந்த டைம்ல. சோ ரெண்டு பேரை கை காமிச்சு வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்தப்பறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேரோ 8 பேர் 7 பேர் எவ்வளவு மாதிரி தான் ஆக்சுவலா டாஸ்க் ஆடினாங்க. ஓகேவா? ஏன்னா அங்க நார்மலா 9 பேர் 8 பேர் இருக்கும்போது 2 பேர் எவிக்ட் பண்ணிருக்காங்கன்னா இங்க 10 பேர் இருக்காங்க. 10 பேர் இருக்காங்க. 10 பேரை வச்சு ஒரு டாஸ்க் நடத்த முடியுமான வாய்ப்புகளே கிடையாது. ரொம்ப கொச்ச ஆயிரும், டாஸ்கே போகாது. சண்டே போட்டு அந்த டாஸ்க் நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா 4 நாளைக்குள்ள டாஸ்க் முடிச்சாகணும், கண்டிப்பா டாஸ்க் முடிக்கணும். அந்த வகையில் எனக்கு என்னமோ நாளைக்கு நைட்டு நமக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கும்னு தோணுது. நீங்க சொல்லுங்க, அப்படி மட்டும் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் 2 பேரை எவிக்ட் பண்ண சொன்னா யார் 2 பேரை எவிக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா இவங்க 2 பேர் தான். மேபி ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா மேபி ராணவ எவிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ராணவுக்கு கை சரியில்லை அப்படிங்கிற ஒரு சாக்கை கொண்டு உள்ள போடுவானே. ஆனா நாளைக்கே மேபி அவன் கையை சுத்திட்டு வந்துருவான், கில்லி மாதிரி கில்லின்னு வந்தாலும் வந்துருவான். அவன் கேட்டா நான் பயங்கரமான ஒரு பெரிய பெயின் கில்லர் போட்டு வந்திருக்கேன், ஒரு 10 நாளைக்கு எனக்கு வலிக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உருட்டிட்டு வருவான். வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா மேபி பவித்ரா எவிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஜாக்லின் எவிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, சௌந்தர்யாவை எவிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, மஞ்சரி எவிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்ற எல்லாரும் கேங், மற்ற எல்லாருமே கேங். அருண் கேங்கா இருப்பாப்ல, அருண், விஜய் விஷால், பவித்ரா, அந்த பக்கம் பார்த்தா தீபக் அண்ணன் பெருசா கேங்ல போக மாட்டாரு. அதான் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு 3-4 பேர் மட்டும் கேங் ஆனாலே போதும். 3-4 பேர் ஆப்போசிட் பண்ணாலே மற்ற ஆப்போசிட்ல இருக்க ஆட்களை ஈஸியா நாமினேஷன்ல கொண்டு வந்துடலாம், ஈஸியா அவுட் பண்ணிடலாம் அந்த டாஸ்க் போட்டு. ஸோ நாளைக்கு நைட்டு ஒரு ட்விஸ்ட் ஆரம்பிக்கும் போது அந்த ட்விஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க, யார் அந்த ஒரு நபர் அந்த டிடிஎஃப் வின் பண்றதுக்கு டிசர்வான ஒரு பர்சன் சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா ரொம்ப டிசர்வ்னா தீபக் அண்ணன் தான் சொல்லுவேன். திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப டிசர்வ்னா தீபக் அண்ணன் தான். ஏன்னா அந்த நபருக்கு ஓட்டுகள் இல்லை, ஆனா வீட்டுக்குள்ள நல்ல கேமும் வர்றாப்புல. ஸோ டிசர்வான ஒரு பர்சன்னா கண்டிப்பா தீபக் அண்ணன் தான். பட் அங்கே ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது இது என்ன நடக்க போன்னு தெரியல. ஆனா முத்துக்குமாரனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முத்துக்குமாரன் இதை விட்டு வெளியே வந்து நாமினேஷன்ல வர்றதா நல்லது. அவன் நாமினேஷன்ல வந்தா மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க, பழகிடுவாங்க. இன்னும் ஒரு 3 வாரங்கள் இருக்குல்ல, இந்த 3 வாரங்கள் ஓட்டு போட பழகிடுவாங்க. ஸோ முத்துக்குமாரன் அதில் விளையாடுறது ஒன்று, விளையாடாம இருக்கிறது ஒன்று தான். லாஸ்ட் சீசன் அர்ச்சனா மாதிரி தான். ஓகேவா? ஏன்னா அவங்க விளையாடனால கூட அவங்க நாமினேஷன்ல இருந்து அவங்க ஓட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு, அது நல்லதா இருந்துச்சு. அதே மாதிரி முத்துக்குமாரன் வெளியே வந்துட்டானா ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஆனா ரயான் வெளியே வந்தா தான் மாட்டிப்பாப்ல, எவிக்ட் ஆயிருவாப்ல. இந்த வாரமே எவிக்ட் ஆயிருவாப்ல. ரயான் மட்டும் வரலன்னா இந்த வாரமே அவுட்டு. இந்த வாரமே கண்டிப்பா நான் சொன்னதெல்லாம் அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன், மணி பாக்ஸ்க்கான நாமினேஷன் சொன்னேன். நான் இந்த வாரம் சொல்றேன், இந்த வாரம் என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.